சஹாபி, அந்த வாலிப சஹாபி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆயத்தை ஓதியவுடன் அந்த வாலிபர் அப்படியே மயக்கத்தில் விழுகின்றார். ஒன்றுமில்லை, குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்தை கேட்டவுடன் மயக்கத்தில் விழுந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தன்னுடைய மடியில் எடுத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். தன்னுடைய நாவு, அந்த சஹாபியினுடைய நாவு, அந்த வாலிபனுடைய நாவு ஏதோ ஒன்று முனகிக் கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யா ஃபதா கூலு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். என் வாலிபனே, நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு என்று சொன்னார்கள். அந்த வாலிபன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார். ஃபபஷரஹு பில் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். சொர்க்கத்தை கொண்டு சொன்னவுடன் மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்படி யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கின்றீர்களே, எப்படி என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது அல்லாஹ் சொன்னான். இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி அவருடைய உள்ளங்கள் மாறின. இன்னைக்கு நம்ம ஒரு ஜுஸு இல்ல முழு குர்ஆனையும் முடித்திருக்கின்றோம், 30 ஜுஸையும் முடித்திருக்கின்றோம். என் உள்ளத்தில் என்ன மாற்றம் வந்தது, என் கல்வியில் என்ன மாற்றம் வந்தது, என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த குர்ஆனை நான் ஓதியிருக்கின்றேனே, இந்த குர்ஆனை நான் கேட்டிருக்கின்றேனே, என்ன மாற்றத்தை கண்டோம், என்ன மாற்றத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தோம்? உள்ளம் கரையவில்லையா?